தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். 1 யோவான் 2 அதிகாரம் 2 வசனம். நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. நம்முடைய பாவங்களை மாத்திரமல்ல, சர்வ லோகத்தின் பாவங்களையும் நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் யாராவது ஒரு சிறு தவறு செய்தாலும் கூட அதை நாம் எளிதில் மறப்பதில்லை. அதை பெரிதுபடுத்தி பல குழப்பங்களை செய்கிறோம். குறைவுகளை எளிதில் மன்னிக்க மனதில்லாமல் அவைகளை உள்ளேயே வைத்து ஒரு நாள் வரும், அவன் என்னிடம் மாட்டுவான், அப்பொழுது பார்த்துக் கொள்கிறேன் என்று கங்கணம் வேறு கட்டுகிறோம். ஆனால் ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். நம்முடைய பாவங்கள் சிவேரென்றிருந்தாலும் அவைகளை பஞ்சை போல் வெண்மையாய் மாற்றும் வல்லமையுடையவர் அவர். அவன் பாவி, இவள் பாவி என்று உதறி தள்ளிவிடுகிறவர் அல்ல அவர். அதற்கு மாறாக தாம் சிலுவையிலே தம்முடைய கிருபையினால் பலியானதை நினைத்து நினைத்து நம்முடைய குறைவுகள் சிறியதோ பெரியதோ எதுவாயினும் அவைகளை தம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் கழுவி நம்மை முழுவதுமாக சுத்திகரிக்கிறார். இதுதான் கிருபாதார பலியாக தம்மையே அர்ப்பணித்த ஆண்டவரின் தெய்வீக அன்பின் வல்லமை. எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் எவ்வளவு அன்புள்ளவராய் இருக்கிறார் பாருங்கள். அதற்காகத்தான் தம்மையே கிருபாதார பலியாக சிலுவையிலே அர்ப்பணித்தார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பு தெய்வமே, பாவத்தில் ஊறின என் வாழ்வை பரிசுத்தமடைய செய்வதற்காக கிருபாதார பலியாக உம்மையே சிலுவையில் அர்ப்பணித்தீரே. இன்று முதல் என் வாழ்வை, குடும்பத்தை இந்த தெய்வீக அன்பினால் ஒன்றிணைத்து மகிழச் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.